ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதியா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி மாத பலன்கள். மார்கழி என்றால் தட்சிணாயன காலத்தின் இறுதி மாதம். பாவகாலங்கள் தீய சக்திகள், தீமைகள் அழியக்கூடிய ஒரு அற்புதமான இறுதி மாதம் தட்சிணாயன காலம். உலகத்தில் அதிகமாக பாவங்கள் செய்பவர்களுடைய ஆட்சி நடக்கின்ற ஒரு தட்சிணாயன காலத்தில், இந்த தட்சிணாயன காலம் என்பது கொடூரமான உலகத்தை, மிகப்பெரிய கொடூரமான ஒரு தீய சக்திகள் கொண்ட தீயவர்கள் உலகை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அவர்களை எல்லாம் இந்த தட்சிணாயன காலத்தில் தண்டனை கொடுத்தது, தண்டனை பெறப்பட்டது, தண்டனை கொடுத்தது. நன்மைகள், பாவங்கள் அழிந்து நன்மைகள் பறக்கக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம். உதாரணத்திற்கு அதே போல இந்த மகாபாரத யுத்தம் என்பது இந்த மார்கழி மாதம் தான் ஏற்பட்டது. திரௌபதிக்கு, அதாவது துரியோதனன் துச்சாதனன் இந்த திரௌபதிக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய கொடுமை. அப்படிப்பட்ட பாவ செயல்கள் செய்தவர்கள் எல்லாம் அழியக்கூடிய மாதம் மகாபாரத யுத்தம் முடிவடைந்த மார்கழி மாதம். உலகத்திற்கே புண்ணியங்கள் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான மாதம். மார்கழி முடிந்ததுன்னு புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய தை பிறக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவருக்குமே, ஒவ்வொருவருக்கும் தீமைகள் அழிந்து நன்மைகள் பிறக்கக்கூடிய ஒரு மார்கழி மாதம், தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்ப எல்லா ராசிக்குமே மார்கழி மாதத்தின் உன்னத பலன்களை பார்க்க போகின்றோம். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை உங்க தலையெழுத்தே தெரியும். என்ன தலையெழுத்துக்காக பூமியில பிறந்திருக்கீங்க, எதை சாதிக்க போறீங்க அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். இது பொதுவான பலன். அப்போ உங்க எதிர்காலத்தை தெளிவாக துல்லிதமாக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்கும் நம்ம மார்கழி மாத பலன்களை பார்ப்போம். மார்கழி மாத பலன்கள். மிதுன ராசினியர்களை உங்களுக்கான மார்கழி மாத பலன்கள். அப்போ மார்கழியில் முதல்ல ஒரு மார்கழி 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடகத்தில் 2ஆம் இடத்துல ரொம்ப பிரமாதமாக குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலை. உங்களுக்கு 7-10க்குரியவர். 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம், முன்னேற்ற ஸ்தானம், பதவி யோகம், வியாபார யோகம், பொருளாதார முன்னேற்றம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. இப்போ மேலே என்ன பண்ணுறாரு, இந்த 6ஆம் தேதி ரிவர்ஸ் ஆகி உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு. அப்போ தனகாரகன் 10ஆம் அதிபதி உங்கள் இடத்துக்கு வரும்போது ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய புத்தாண்டில் தை, அதாவது மார்கழி முடிஞ்சுன்னா தை, அப்புறம் புத்தாண்டு பிறக்குது. இந்த மார்கழியில் புத்தாண்டு பிறக்குது, அங்கிட்டு தையும் பிறக்குந்துடும். அப்போ இந்த புத்தாண்டுக்கு தை பிறந்தா அப்போ ஒரு நல்ல தொழில் தொடங்குவோம் அப்படின்னு ஒரு கூட்டா தொழில் தொடங்கலாம். ஏன்னா அந்த கூட்டு ஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. மிதுன ராசிக்காரங்க தொழில் தொடங்குவதற்கும் புதிய கூட்டு அமைப்பதற்கும், அரசியல் கூட்டம் இல்லை ஒரு முக்கியமான ஒரு கூட்டு ஏற்பட போகுது மிதுன ராசிக்கு. ஒரு தொழில் ரீதியாக, அரசியல் ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, இல்லை வெளிநாட்டு ரீதியாக ஒரு புதிய ஒப்பந்தம் ஏற்பட போகுது. அதுக்கு நீங்கள் இந்த புத்தாண்டில் ஒரு தையில் இதெல்லாம் சாதிக்க போகிறீங்க. அதற்கு போய் கிரகம் தயாராகிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மார்கழி 7ல் சுக்கிரன் முதல்ல உங்களுக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகனாகி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு சம்பாதிச்சு புதிய முதலீடு, புதிய தொழில் தொடங்குவதற்காக இந்த கிரகங்களை இப்போ தயாராகிக்கிட்டீங்க. உட்காந்துருக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல. அப்போ இது என்ன செய்யும் கேட்டீங்க, மேலும் 7ஆம் அதிபதி பார்க்கப்படுகிறது. அப்போ ரொம்ப பேருக்கு காதல் திருமணம் ரொம்ப கை விடுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். சில பேர் முதலீடு, வெளிநாட்டு முதலீடுகள்
வெளிநாட்டு தொழிலில் முதலீடு பண்ணுறது, வெளிநாட்டில் எதுக்கெல்லாம் தயாராகிட்டுருவாங்க, வெளிநாட்டில் தொழில் ஆரம்பிக்கிறது, வெளிநாட்டில் முதலீடு ஆரம்பிக்கிறது, இல்லை அரசியல் மிகப்பெரிய கூட்டம் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் போய் தயாராகிடுவாங்க. ஏற்கனவே அடுத்து 2026 தேர்தல் தொடங்க போகுது இல்லையா? அப்போ மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து அரசியலில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் 2026 சாதிப்பதற்கு இந்த கிரகங்கள்லாம், அதாவது 7ஆம் இடம் தான் அரசியலை சாதிக்கக்கூடிய இடம். எந்த ஒரு ஜாதகர்கள் 7ஆம் இடத்தில் வலிமையான கிரகங்கள் அமைந்து விட்டால், ஜெயலலிதாமா ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, கலைஞருடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, யாருடைய அரசியல் சாதித்தவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து 7ஆம் இடம் வலிமையாக இருக்கும். 7ஆம் இடம் வலிமையாக இருக்கு. ஆனால் என்ன, அது இந்த கணவன் மனைவி வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும். உலக வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துரும். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் வந்து வலிமையாக போகுது இந்த மார்கழி மாதம். புரிஞ்சுட்டிங்களா? ஆக இந்த புதன் வந்து மார்கழி 7ல் சுக்கிரன் வந்து முதல்ல மார்கழி 7ல் தனுசுக்கு வந்துடுறாரு. அப்புறம் மார்கழி 10ல் புதன் அங்கே வந்துடுறாரு. அப்போ ஏற்கனவே சூரியன் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்குது. 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்குது. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ தனுசு ராசியில் இருந்த 6ஆம் அதிபதியினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போட்டியில் ஈடுபடுதல், தலைமை வகித்தல், அதிகாரத்துவமான ஒரு பதவியை பெறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை தான் செயல்படும். அது வேறு 6ஆம் இடம் ரணம் ரோகம் அப்படின்றது வேறு. அடுத்து வேறு இது வந்து இந்த இடத்துல குரு வீட்டில் இருக்கும்போது, குருவின் பார்வையில் இருக்கும்போது போட்டியில் ஈடுபடுதல், அதிகாரத்துவம் வந்த பதவி பெற, அதற்கான ஆயத்தம், அதுக்கான ஒரு செயல்பாடுகள், முக்கிய செயல்பாடுகள் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்றது அதில் முக்கியத்துவமான விஷயம். புரிஞ்சுட்டிங்களா? மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து என்ன பாருங்கள், உங்களுக்கு சனி வேறு அந்த இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு பெரிய பதவியை கொடுக்க வரப்போகிற. அடுத்து அதை பற்றி நம்ம இந்த புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்கு மிகப்பெரிய பதவி யோகத்தை, அரசியல் யோகம், பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை தரதுக்கு ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் புத்தாண்டில் வருது. அது புத்தாண்டில் விரிவான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டாப்பில் போக போகிறீங்க, உச்சத்துக்கு போக போகிறீங்க. அதை அப்புறம் பார்ப்போம், தெளிவாக விரிவாக பார்ப்போம். சரிங்களா? ஆக இதுதான் மார்கழியுடைய கிரக அமைப்புகள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ வழக்கம் போல் சனி ராகு உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதனால எந்தவித முன்னேற்ற குறைவு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? அப்போ 3ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல இருந்தால் கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை. புரிஞ்சுட்டிங்களா? இதுதான் இந்த மார்கழி மாதம். சரி, பரவாயில்ல, தெளிவாக அடுத்த புத்தாண்டு பலனுக்காக காத்துருங்க. அற்புதமான பலன்கள். சரிங்களா? 2026 பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆக இது வந்து பொதுவான பலன். கீழே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் எல்லாமே நீங்கள் எப்படி சாதிக்க போகிறீங்க அப்படின்றத உங்கள் ஜாதகம் மட்டுமே சொல்லும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சும்மா நாங்கள் சொல்கிறது இங்கே பொது பலன். ஒரு 50% 60% எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.